ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான கதைக்குள்ளார போகலாங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கதை கிருஷ்ணதேவராயர் அரசபையில் இருக்கிற தென்னாலி ராமனை பற்றின கதை தான். கிருஷ்ணதேவராயருங்கிற அரசர்களுக்கே எல்லாம் அரசராக விளங்கின அரசர், பெரிய ராஜா. அவருடைய அரசபையில் 8 அமைச்சர்கள் கொண்டதாக இருந்தது. அந்த 8 அமைச்சர்களில் தலைசிறந்து விளங்கினவர் தென்னாலிராமன். தென்னாலிராமர் அரசபைக்கு வராரு என்றால் அரசபையில் இருக்க எல்லாத்துக்குமே ஒருவித பயமும் அவருடைய திறமை நகைச்சுவை உணர்வை பார்த்து சந்தோஷமும் இருக்கும். தென்னாலிராமன் மிக சிறந்த அறிவாளி, புத்திசாலி தனம் கொண்டவராக இருந்தார். நகைச்சுவை உணர்வு மிகுந்தவராக இருந்தார். அதி புத்திசாலியாக இருந்தார். அரசரே அரசபைக்கு வருகிற வழக்குகளை தன் 8 அமைச்சர்கள்கிட்ட ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் தலைமை அமைச்சரான தென்னாலிராமர்கிட்ட அவர் தனியாக ஆலோசனை செஞ்சு தான் அரசபையில் தன் முடிவுகளை அவர் கூறினார். அந்த அளவுக்கு அரசருக்கே அறிவுரை கூறக்கூடிய அறிவு கொண்டவராக தென்னாலிராமன் விளங்கினார். அவருடைய கதைகளில் நிறைய இருக்குது அவரை பற்றின கதைகள். அதில் அவருடைய நகைச்சுவை அறிவும் கதையான யானை கதை அவருடைய ஞானம் புத்திசாலித்தனத்தில் ஒன்றாக சிறந்து விளங்குகிற ஒரு கதையாக இருந்தது. அவருடைய அறிவு கதைகளை நம்ம வரப்போகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளாக பார்க்கலாங்களா குழந்தைகளே? அவருடைய அறிவு கதைகளை கேட்டு புத்திசாலித்தனத்தை கேட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அறிவு கூர்மையை நீங்களும் வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில் வெல்லணும்னு கேட்டுக்கிறேன் குழந்தைகளே. நீங்கள் அவருடைய நீதி கதைகளை ஒவ்வொரு நாளும் வரப்போகிற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதைகளாக நம்ம இனிமேல் பார்க்கலாம் குழந்தைகளே. அது வரைக்கும் உங்களிடம் இருந்து பாய்.